பிரைஸ் காட் ஆல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து உங்களை இந்த காலை வேளை இந்த புதிய நாள்ல மிகப்பெரிய அற்புதத்துல வழிநடத்துவராக. என்னுடைய கூட பாருங்க, நாளில் கூட நம்ம தெய்வ வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நியாயாதிபதிகள் 6:23 சொல்லுது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, அதாவது உனக்கு சமாதானம் உண்டாவதாக, பயப்படாது, நீ சாவது இல்லை. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பயப்படாதீங்க, நீங்க சாக மாட்டீங்கன்னு கர்த்தர் சொல்றார். சாவை குறித்து இல்ல சாவை நோக்கி நீங்க வேற ஏதாவது பயத்திலேயோ இல்ல மரணத்தை எதிர்பார்த்து கொண்டோ இல்ல வேற சில காரியங்கள் இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. யாரும் உங்களை சாகடிக்க முடியாது, நீங்களும் உங்களை சாகடிக்க முடியாது என்று சொன்னால் நீங்க கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களோட கூட இருக்கிறவங்க, உங்க பிள்ளைகள் இடத்துல இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடியவர்களிடத்துல மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிறைவேற வரைக்கும் நீங்க சாவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகிமை வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு கிருபையை வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு அநேக காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது பார்க்கிற வரைக்கும் நீங்கள் சாவதில்லை. என் அன்பு பிள்ளைகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில சொல்ற, நீ சாக மாட்டாய், பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. பரத்துல இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் கர்த்தர் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களையும் சமாதானங்களையும் மிகப்பெரிய காரியங்களும் கர்த்தர் வச்சிருக்கிறார். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, பயப்படாதே, மரணம் உன்னை சூழ்ந்து கொள்ளாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த இடத்துல என்னதான் நடக்குது? கிடியோன் என்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர் கர்த்தருடைய தூதனை பார்க்கும்போது அவர் பயப்படுற. அப்பா அவர் சொல்றாரு, சமாதானம் உண்டாவதாக. நான் இன்னைக்கு ஒரு தூதனை போல உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து உங்களுக்கு சமாதானம் வருவதாக. பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிற காரியம் உங்களுக்கு நடக்கும். நீங்க ஏங்கி நிற்கிற காரியம் ஒரு நாள் உங்களுக்கு பரிசுத்தமா பரிபூர்ணமா உங்களுக்கு மற்றும் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சாவதுக்காக உங்களை அழைக்கல, வாழ வைக்கிறதுக்காக உங்களை அழைச்சிருக்கிறார். நான் மீண்டும் சொல்லட்டுங்களா, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியம் ஒரு நாள் முழுசா உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அது வரைக்கும் சமாதானத்தோட காத்திருங்க. என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய நாள் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? என் அன்பு மகனே, மகளே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நிச்சயமா நான் செய்வேன், முழுமையா உனக்கு நான் கொடுப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். நீ எந்த காரியத்தை நினைச்சிட்டு எதை குறிச்சு நீ அழுதுட்டு இருக்க எனக்கு தெரியாது, இல்ல மனம் நொந்துட்டு இருக்க எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த புதிய நாள்ல உனக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். உன் ஒளி வந்தது, எழுந்து பிரகாசி என்று ஐசையா புஸ்தகத்துல கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு அதே போல வார்த்தை தான் இது. பயப்படாத, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. நீ சாவதே இல்லை. நீ பிழைக்கிறதுக்காக, நீ வாழ்றதுக்காக, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த அன்பு ரட்சகர் உன்னை கைவிடுவதில்லை. நீ நினைச்சு ஏங்கி நிற்கிற காரியம் முழுசா ஒரு நாளைக்கு உனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் காத்திரு. மிகப்பெரிய நன்மைகளை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வாராக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசுவே, இந்த வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி. உங்க நாம மகிமை பெற்றும் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். பிரைஸ் காட். என் அன்பு பிள்ளைகளை, இந்த புதிய நாள்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கிற, ஏங்கிட்டு இருக்கிற, எது வேணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல எது உங்களை கைவிட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அது முழுசா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதுக்கு தான் இன்னைக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். பயப்படாத, இந்த நாளை நீங்க கடந்து போங்க. நீங்க நினைக்கிற காரியம் உங்களுக்கு வாய்க்கும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you. Jesus.